ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிரா ஷாரி மோட்டிவ். எங்கடா ரொம்ப நாளாக இந்த பொண்ணோட வீடியோ காணாமே அப்படின்னு நீங்களாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் ட்ரை பண்ணி ஷேப் லைன் எல்லாம் ட்ரை பண்ணோம். ஸோ இதோட நிப்பாட்டிட்டோமே, நம்ம டிசைன் ட்ரை பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ்லாம் பார்த்து எப்படி போடணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு, சரி நம்மளும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, டிசைனை வந்து எப்போவும் போல் Pinterest ஆப் எடுத்து அதை வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்கிற அந்த 3 கலரை வச்சே நம்ம ஃபுல்லாக வந்து ஒப்பேத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதை வச்சு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெரிய டிசைனாக எடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் சின்ன டிசைன்லையும் நம்ம ஜிக்ஸாக் போட்டு பழகுவோம், அப்போ தான் நம்மளும் பெரிய ஆரி டிசைனர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டை நானே உருவாக்கிக்கிட்டு போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எடுத்தோடனே நம்ம சில்க் த்ரெட் வச்சு எனக்கு ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயமா இருந்துச்சு. ஸோ அதனால் ஜரி வச்சே ஃபஸ்ட் நம்ம ஜிக்ஸாக் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் கலர் அந்த ஜரியை எடுத்துகிட்டு 2 லீஃப்லேயும் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ போடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முயற்சி பண்ணோன்னா நிச்சயமாக நம்மளால் வந்து வீடியோஸ் பார்த்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமாகவே ஆயிடுச்சு. ஸோ என்ன மாதிரி நிறையா பேர் கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப் பார்த்தே நிறைய பேர் நிறையா விஷயங்கள் கற்றுக்குறாங்க. அதில் என்ன மாதிரி ஆரி ஒர்க் கற்றுக்கிறவங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யாராவது என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து ஜரி வச்சே வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 லீஃபையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு பழைய கலர் காப்பர் கலரில் ஒரு ஜரி இருந்தது இல்லையா, அதை வச்சு ஃப்ளாரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த இடம்லாம் வாங்கினோன்னா கல் நட்டுட்டு மேலே ஒரு கம்பி சுற்றுவாங்கல்ல, முள் கம்பி மாதிரி, அந்த மாதிரி தான் இருந்தது பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன். பட் என்னோடய டிசைனை பார்த்து நீங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு என்னோடய இந்த ஆர்வத்தை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும், இன்னும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஜேர்னி வந்து தினமும் வந்து யூடியூப் வீடியோஸ்லேயே ஆரி கற்றுக்கிறதுலையே போய்கிட்டுருக்கு. இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிச்சயமாக என்னோடய வீடியோஸ் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பழகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஜேர்னியை சேர்ந்தே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம சரி போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. சொன்னேன் இல்லையா, முள் கம்பி மாதிரியே இருக்குது அப்படின்னு, இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன தான் சரி வச்சு ட்ரை பண்ணாலும் சில்க் த்ரெட்டில் நமக்கு பழக்கம் வரணும் இல்லையா, அதனால் நம்ம சில்க் த்ரெட்டை வச்சே மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற 2 லீஃபையும் அந்த க்ரீன் கலர் வச்சே வந்து ஜிக்ஸாக் போடுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, பரவாயில்லையே நம்மளுக்கும் கொஞ்சம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா டிசைன் வந்து நான் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாகவும் என்கரேஜாகவும் இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட் மை சேனல். சில்க் த்ரெட் வச்சு ஜிக்ஸாக் போட்டதுக்கப்புறமா நம்மளோட டிசைனோட லாஸ்ட் லுக் வந்து இப்படி தான் இருந்தது. இதை முடிக்கும் போது நான் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நல்லா ஆரி போட்டவங்க யாராவது என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் சரி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா எனக்கு சில இமேஜஸை வந்து ஷேர் பண்ணி இதை நீங்கள் ஆரியில் ட்ரை பண்ணலாம், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அனுப்பலாம். ஸோ அந்த டிசைனை ட்ரை பண்ணி அந்த வீடியோவையும் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்.